Hi, hello dear friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ப்ரான் சமோசா ஸ்டிக்கு. அதுக்கு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இது நல்லா பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்னஸாக வர வரைக்கும் ஒரு 1/2 hour அப்படியே மூடி போட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா பாயில் ஆன பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட சோம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எனக்கு ஸ்பைசி அதிகமாக தேவையில்லைனால ஒரு 4 சைஸு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பொரியாக நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட 1/2 சைஸு தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கோஸை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. அது கூட பாதி கேரட்டை சீவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க பச்சை வாடை போகிற வரைக்கும். இப்போ இதோட சிக்கன் 65 மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, அதோட 1/4 ஸ்பூனு கொத்தமல்லி பவுடரு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுங்க. இது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே கழுவி வச்சுருந்த ப்ரானை நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes வெந்தால் போதும். ஏன்னா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா மைதா மாவு, அதை நல்லா தீட்டி சப்பாத்தி ரோல் மாதிரி திரட்டி எடுத்துக்குங்க. இப்போ அந்த சப்பாத்தி ரோலில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு செஞ்சு வச்சு இந்த ஸ்டஃபிங்கும் அது மேலே வச்சு நான் இதை கோட் பண்ணுறதுக்கு நான் சீஸ் யூஸ் பண்ணுறேன். இது மேலே அப்படியே சீஸ் வச்சு அது ஃபுல்லத்தையும் கவர் பண்ணிக்கிங்க. சீஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்னும். இப்போ இந்த இதை பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதை அப்படியே ஃபோல்டு பண்ண வேண்டியதான். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு இது நல்லா கோட் பண்ணிக்கணும். இது பார்க்க அழகாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ இதை மாதிரி நல்லா பைண்ட் பண்ணி எல்லா ஸ்டஃபிங்கும் இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி தனியாக ஸ்டிக்கில் எடுத்து வச்சுப்போம். இப்போ ஆயில் நல்லா சூடாக எடுத்து இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஹீட் வேணாம், மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் சமோசா ஸ்டிக்கு ரெடி ஆகிடுது. எங்கள் வீட்டு பாஸ் வந்திருக்காரு, அவர்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்டுக்கலாம். அதுதான் ப்ரான் சமோசா ஸ்டிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்டியே சொல்லுங்க. ஓகே.